வணக்கம், வெல்கம் டு ஹெல்தி குக். நம்ம இன்னைக்கு புதினா பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். முந்திரி பருப்பு 1 கைப்பிடி, தக்காளி 2, சின்ன வெங்காயம் 1 கப்பு, பீன்ஸ் 1/4 கிலோ, தயிர் 1 கப்பு, தேங்காய் 2 சில்லு, இஞ்சி பூண்டு 2 ஸ்பூனு, பச்சை மிளகாய் 2, லெமன் பாதி, கொத்தமல்லி புதினா தலை, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அவ்வளோதாங்க. வாங்க இப்போ பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை 2, பட்டை, கிராம்பு, மிளகு, சீரகம், சோம்பு, புதினா தலை, மல்லித்தலை, பச்சை மிளகாய், தேங்காய், இஞ்சி பூண்டு இதெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாய் சூடாயிடுச்சு. இதே நல்லெண்ணெய் 100 கிராம் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. பட்டை, கிராம்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய், முந்திரி பருப்பெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற பீன்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ 3 தக்காளி நறுக்கி வச்சுக்கலாம், அதை போட்டுக்கலாம். இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கு பிற்பாடு மிக்சியில் அரைச்சி வச்ச மசாலையை சேர்த்துக்கலாம். மசாலா அரைச்ச சாறுலையே 1 டம்ளர் தண்ணி விட்டு கலக்கி ஊற்றிக்கலாம். இப்போ 2.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதில் 3 டம்ளர் தண்ணி விட்டுருக்கோம். இப்போ மல்லித்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூனு, மிளகாய் தூள் 1/2 ஸ்பூனு, தயிர் 1 கப்பு. இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சதுக்கு பிற்பாடு அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ இது கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ லெமன் 1 ஸ்பூன் விட்டுக்கலாம், நெய் 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். இப்போ பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். வெயிட் போடாம அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்க, அரிசி போட்ட விட்டு நல்லா கொதி வந்துருச்சு. தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்தி வந்துருச்சு. ஸ்லோவாகவே வச்சு வெயிட் போடாம மூடி வைக்கணும். இப்போ பாருங்க, தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வந்துருச்சு. நல்லா அடி பிடிக்க விடாம இப்படி பரட்டி வச்சு வெயிட் போடாம செய்யணும். இப்போ தண்ணியெல்லாம் வத்திருச்சு சுத்தமா. இப்போ வெயிட் போடலாம். வெயிட் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவில் வைக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஆஃப் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், வெயிட் போட்டாப்லையே. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. புதினா பிரியாணி ரெடி. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.